வணக்கம் அண்ட் வெல்கம் டு க்ரோ வித் எஸ்இஓ. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக் என்னென்னா வாட் இஸ் எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சரி, டக்குன்னு நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் ரெண்டு வார்த்தை இருக்குது. ஒன்று சர்ச் இன்ஜின், ரெண்டாவது ஆப்டிமைசேஷன். சரி, முதல்ல சர்ச் இன்ஜின்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு சர்ச் இன்ஜின்ஸ் பற்றி புரிதல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 சர்ச் இன்ஜினை கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்க்குறேன். ஸோ சர்ச் இன்ஜின்ஸ்னால் அப்படின்னா நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. கூகுள், யாஹூ, யாண்டெக்ஸ் அப்படின்னு நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நார்மல் சர்ச் இன்ஜின்ஸை தாண்டி அமேசான் இது மாதிரி போன்ற இகாமர்ஸ் சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா இந்த சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாத்தையும் உங்கள் வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க. உங்கள் வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறது என்னென்னா அந்த சர்ச் இன்ஜின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் அந்த சர்ச் இன்ஜினில் ஃபஸ்ட் பேஜில் இல்லை ஃபஸ்ட்டு 1, 2, 3 அந்த பொசிஷனுக்குள்ளே ரேங்க் ஆகும். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு வீடியோவை நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ரெசிபி அபவுட் சமோசா செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, யூடியூப் வீடியோ இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க. ஆப்டிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ யூடியூப் சர்ச் இதில் வந்து ஃபஸ்ட்டோ இல்லை செகண்டோ இல்லை தேர்டோ வரும். எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா உங்கள் சமோசா நல்லா இருக்கலாம், நீங்கள் சூப்பராக ரொம்ப கம்மியான விலையில் வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி சமோசா நீங்கள் செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது பார்க்குறதுக்கு ஆள் வேணும்ல. இப்போ நம்ம பொதுவாக ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வைக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு செருப்பு ஷூ ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. செருப்பு ஷூஸ்லாம் வைக்கிறீங்க. அதை முதல்ல எங்கே வைக்கணும்னு நினைப்பீங்க? ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற மார்க்கெட் பிளேஸு, மெயின் ரோடு, அங்கே வச்சா தான் உங்களுக்கு அதிகமான கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை தெருவிலேருந்து மெயின்லேருந்து ரொம்ப தூரம் பண்ணிங்க வச்சிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் அங்கே கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் மெயினில் கொஞ்சம் வாடகை ஜாஸ்தி, கொஞ்சம் அட்வான்ஸ் ஜாஸ்தினாலும் கடையை வைக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்து வெளியே போய் வாங்குகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பையிங்கை தாண்டி டிஜிட்டல் பையிங். இது வீட்டில் இருந்தே நான் என்னால் என்னென்ன வாங்க முடியும்? வீட்டில் இருந்தே சேரீ வாங்க முடியுமா? ஒரு 4 சேரீ வாங்கிடுறேன். வீட்டில் இருந்தே தேவையான ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணணுமா? ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு நிறைய மக்கள் வீட்டில் வெப்சைட்ஸ் மூலமாகவே ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், நீங்கள் பண்ணுற சமோசாவாகட்டும் இல்லை நீங்கள் வச்சுருக்கிற ஷூ கடை பற்றிய அந்த இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் போகணும். இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு பெஸ்ட் ஷூஸ் நியர் மீ, பெஸ்ட் ஷூ ஷாப்ஸ் நியர் மீ அப்படின்னு அடிப்பாங்க. ஸோ அந்த அடிக்கும்போது உங்கள் வெப்சைட்டும் அதில் ரேங்க் ஆச்சு அப்படின்னா, இல்லை லோக்கல் எஸ்இஓ பண்ணியிருப்பீங்க, ஸோ உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸும் அதில் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பார்த்துட்டு அங்கேருந்து பார்ப்பாங்க. இப்போ மொபைலில் பார்க்குறாங்க அப்படின்னா வித்தின் 80 மீட்டர்ஸ்ன்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்க, 800 மீட்டர்ஸ்ன்னு காட்டுது. வீட்டிலேருந்து பக்கம் தானே அப்படின்னு பொடிநடையாக உங்கள் கடைக்கு வந்து பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள், வெப்சைட்டில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுடைய பொருட்கள் சர்வீசஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம். இதனால் பிஸ்னஸ்க்கு என்ன பயன் அப்படின்னா, சொன்னேன் இல்லையா, கடைக்கு வந்து வாங்குகிற ஆட்கள் இருக்காங்க. அதை தாண்டி நிறைய மக்கள் வீட்டில் இருந்து மொபைல்லையே சர்ச் பண்ணி வாங்கணும் இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி நீங்கள் எஸ்இஓ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிஸ்னஸ் கூடும், ப்ராஃபிட் கூடும். அதனால் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஸ்இஓங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். இதை தாண்டி அடுத்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் எஸ்இஓ, இன்டர்வியூக்கு தேவையான எஸ்இஓ டிப்ஸு, அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு எஸ்இஓ எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தொடர்ந்து வீடியோஸ் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.